அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் செய்ய போகிற ரெசிபி என்னென்னா, என்னோட ஸ்டைல் இன்றைக்கி வந்து டிஃபன் சாம்பார் தாங்க செய்ய போகிறேன். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் செம சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி அப்படியே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. இப்போ அதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு குக்கரில் 1 கப்பு நான் வந்து துவரம்பயிறு எடுத்துருக்கேங்க. 1 கப்பு துவரம்பயிருக்கு நான் வந்து 1/2 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இது 2-3 தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் நான் வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடலாம். ஒரு 2 தக்காளி, நல்ல பழமான தக்காளியை போட்டுக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்க்க போகிறேங்க. சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கோங்க, அப்போ டேஸ்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் நான் வந்து மஞ்சள் சேர்த்துருக்கேன். அது போதுமான அளவு நான் வந்து தண்ணி ஊற்றிடலாங்க. ஒரு 4 டம்ளர் தண்ணி இருக்கும் நான் வந்து ஊற்றிருக்க அளவு. மூடி வச்சு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துடலாம். பருப்பு ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. 1-2 மணி நேரம் தாங்க உங்களுக்கு சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். இது ஒரு 1/2 ஹவர்லேயே நம்ம நினச்ச உடனே செஞ்சிடலாங்க. இப்போ அதுக்கு தேவையான நான் வந்து பொடியை ரெடி பண்ண போகிறேன். ஸ்டவ்வில் நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கேங்க. ஒரு 5 காஞ்ச மிளகாய் போட்டுடுறேன். காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரம் போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் கொத்தமல்லி போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். வெந்தயம் நம்ம வந்து பருப்புலேயும் சேர்த்துருக்கோம், வெந்தயம் அதிகம் வேண்டாம். 1 ஸ்பூன் நான் வந்து கடலைப்பயிர் சேர்த்து எல்லாத்தையும் நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் ரோ ஃப்ளேமில் வச்சு நான் வந்து வறுத்து எடுத்துகிட்டு போகிறேங்க. நல்லா வாசனை வரணும், கருக விட்டுறாதுங்க, உங்களுக்கு கசப்பு தன்மையாகிடும் கருக விட்டுட்டிங்கன்னா. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் வந்து வறுத்து எடுத்துருக்கேன். நல்லா ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பவுடரை நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த தூள் தாங்க இந்த சாம்பாருக்கு செம்ம ஃப்ளேவர் கொடுக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸ் பவுடரை நம்ம வந்து அரைச்சி எடுத்து வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸ் பவுடரை நம்ம அரைச்சி எடுத்து வந்துடணும். இந்த சாம்பார் வந்து பூரிக்கெல்லாம் செம்ம சூப்பராக இருக்குங்க. ஓகே, அதுக்குள்ளே பருப்பு நான் வந்து 2 விசில் தான் கரெக்டாக விட்டுருக்கேன். இந்த அளவுக்கு உங்களுக்கு கன்சிஸ்டன்ஸ் வர மாதிரி பருப்பு நீங்கள் வேக வச்சுக்கோங்க. ரொம்ப குழைய வந்துட்டாலும் உங்களுக்கு டேஸ்ட்டே மாறிவிடுங்க. பாருங்கள், நல்லா எல்லாத்தையும் நல்லா கரைச்சி விட்டுட்டேன் இந்த தக்காளி எல்லாம். ஃபைனலாக நமக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு திக்னஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை எடுத்து சேர்த்துறேன். ஃபைனலாக நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடியும் எடுத்து எல்லாத்தையும் கொட்டிடுறேங்க. எல்லாத்தையும் போட்டு கல் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். உப்பு எப்பயுமே சாம்பாருக்கெல்லாம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நம்ம பத்தலைன்னா ஃபைனலாக கூட போட்டுக்கலாங்க. மல்லிக்கருவேப்பிலை ஃபைனலாக கொஞ்சமாக போட்டுடுறேன். போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. கட்டிகள் எதுவும் இல்லாத நீங்கள் பவுடர் போட்டதும் உங்களுக்கு கொஞ்சம் கட்டிகள் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், பவுடர் போட்டதும் கமகமன்னு வாசனையாக இருக்குது. நம்ம பவுடர் போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கக்கூடாதுங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும், உங்களுக்கு இல்லாட்டி கசப்பாயிடும் சாம்பார் ஃபுல்லாக. பாருங்கள், இந்த மாதிரி 2 நிமிஷம் கொதிச்சதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு நான் வந்து இறக்கி வச்சிட போகிறேன். நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து முறுமுறுன்னு ரோஸ்ட்டு தோசை தாங்க சுட்டிருக்கேன். இது சாம்பாருக்கும் இந்த தோசைக்கும் அவ்வளோ தூரம் சூப்பராக இருந்துச்சு. ஃபைனலாக தாளிப்பு தான். நான்ஸ்டிக் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு பருப்பு 1/4 ஸ்பூன் நான் வந்து வெந்தயம் போட்டுக்கிறேன். நீங்கள் வெந்தயம் போட்டு தாளிக்கும் போது வாசனையாக இருக்குங்க. ஃபைனலாக கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டு அந்த சாம்பாரை எடுத்து ஊற்றிடுறேன். அவ்வளோதாங்க, செம்ம சூப்பரான வாசனையில் நான் ஒரு இன்றைக்கி டிஃபன் சாம்பார் ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. ரொம்ப தண்ணி ஆகிட்டாலும் நல்லா இருக்காது. ஃபைனலாக கொஞ்சமாக மல்லியில் மட்டும் தூவி இறக்கிட போகிறேன். பாருங்கள், இதே மாதிரி நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் வந்து முறுமுறுன்னு ரோஸ்ட்டு தோசை சுட்டிருக்கேங்க. இந்த தோசைக்கும் இந்த சாம்பாருக்கும் காம்பினேஷன் அவ்வளோ அருமையாக இருந்தது. ஓகே, இந்த மாதிரி நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.